ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மோதிப் சேனல் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஜங்ஷனில் தான் இருக்கோம். ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ட்ரெயின் ஜர்னி பண்ண போகிறோம். ஸோ இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா 3 டேஸ்க்கு மட்டும் தான் ஆப்ரேட் ஆக போகுது. ஸோ தெரியும் உங்களுக்கே, ஸ்பெஷல் ட்ரெயின். ஸோ விழுப்புரம் திருவண்ணாமலை ஸ்பெஷல் ட்ரெயினில் தான் இன்றைக்கி நம்ம ஃபுல் ஸ்ட்ரெச் திருவண்ணாமலை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா 8:40 ஆகுது. நம்மளுக்கு ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா 10:10க்கு தான். ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஈவினிங் தான் வந்தது. ஸோ யாருக்கும் தெரியாது. ஸோ இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா 30 ஏப்ரல். ஸோ இந்த ட்ரெயின் என்னென்ன டேட்டுக்கெலாம் ஓட போகுதுன்னா 30 ஏப்ரல், 1 மே, 2 மே, இந்த 3 டேஸ்க்கு மட்டும் தான் இந்த ட்ரெயின் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எந்த பிளாட்ஃபார்ம்னு தெரியல. ஸோ டிக்கெட் எடுத்தாச்சு, 60 ரூபா வந்தது டிக்கெட்டு. ஸோ போக போக இன்றைக்கி அதாவது இந்த 3 டேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7 ஸ்பெஷல் ட்ரெயின் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எந்தெந்த ட்ரெயினுன்றதை போக போக நம்ம பார்க்கலாம். ஸோ என் கூட ஒரு க்ரேஸியான ட்ரெயின் ஜர்னிக்குள்ளே போகலாமா? அங்கே போகலாம். கைஸ், விழுப்புரம் ஜங்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரீடெவலப்மெண்ட் முடிய போகுது எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஸ்டேஷன் பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம விழுப்புரம் 3rd பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா நராஸ்பூர் திருவண்ணாமலை ஸ்பெஷல் வண்டியோட ரேக்ஸ் நின்றுட்டுருக்குது. மெமோ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஆவடி ஷெட்டோட மெமோ நிற்கிது. ஸோ அப்படியே 6th பிளாட்ஃபார்மில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி போகிறதுக்கு மெமோ நிற்கிது ஒரே ட்ராக்கில். நம்ம வாங்க நம்ம மெமோட இன்டீரியர் பார்த்துடலாம். இந்த மெமோ தாங்க நம்மளுக்கு வரப்போகுது இன்டீரியர், பார்த்துக்கோங்க. நம்ம ராமேஸ்வரம் பன்னாரஸ் வண்டி வந்திருக்கு. மெமோவில் பாருங்களேன், லேடிஸ் கோச்சில் பிங்க் கலரில் வந்து பெயிண்ட் அடித்து வச்சுருக்குறாங்க. சூப்பராக இருக்குது கைஸ் பார்க்குறதுக்கு. மெமோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் நிற்கிது. ஸோ நம்ம மெமோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆவடி ஷீட்டோட மெமோ 2015 மேனுஃபேக்சரான மெமோ. ஸோ ஒரு ஐசிஎஃப் மெமோ தான். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை, ட்ராக் சவுண்ட் நல்லாவே இருக்கும். ஸோ அந்தாண்ட பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராமேஸ்வரம் பன்னாரஸ் வண்டி நின்றுட்டுருக்கு. ஸோ லல்லா கூட வேப்ஸோனோட நம்ம மெமோ வந்து பார்த்திங்கன்னா எந்த ட்ரெயின் கூட ரேக் ஷேரிங் பண்ணதுன்னா நம்மளோட விழுப்புரம் பாண்டிச்சேரி மெமோ கூட தான் நம்மளோட மெமோ வந்து பார்த்திங்கன்னா ரேக் ஷேரிங் பண்ணுது. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு கோச்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக் வச்சு இடம் பிடிச்சாச்சு. ஸோ ஹாங்கிங்லாம் பயங்கரமாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ வாங்க நம்ம மெமோ எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 45 மினிட்ஸ் இருக்குது. ஸோ அது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்ச நேரம் வந்து உட்காந்துட்டு ஸோ நம்ம வண்டி எடுக்கிற பார்க்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பன்னாரஸ் வண்டி வந்து ஓவர்டேக் இருக்குது விழுப்புரமில். ஸோ எந்த வண்டி ஓவர்டேக் பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம பல்லவன் எக்ஸ்பிரஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பன்னாரஸ் வண்டியை ஓவர்டேக் பண்ணுது. ஸோ பார்க்கலாம் வாங்க. ஐ திங்க் அங்கே ஏதோ வண்டி வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி வந்துச்சுன்னா நான் காட்டுறேன். கைஸ், நான் ஒரு தப்பான இன்ஃபர்மேஷன் தந்துட்டேன். ஸோ சாரி. நம்ம பன்னாரஸ் வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஓவர்டேக்குக்கு நிற்கலை. ஸோ அந்த வண்டி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு கிட்டத்தட்ட 1 hour ஏர்லியராக வந்து விழுப்புரம் வந்திருக்கு. ஸோ வாவ், பயங்கரம். ஸோ வந்து அப்பயும் ஓவர்டேக் இருக்குது தான். ஸோ பல்லவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 9:45 கிளம்பிடுவான். ஸோ நம்ம பன்னாரஸ் வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்டிங் டைம் 10:05 தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா 10:05 தான் கிளம்புவோம், நம்ம 10:10 கிளம்பிடுவோம். ஸோ தூரத்தில் ஏதோ ஒரு வேப் 7 வந்துட்டுருக்கு. ஸோ வர்றதில் அங்கே நிற்கிதான்னு தெரியல. ஸோ அது வந்தோடனே நம்ம வந்து என்ன வண்டின்னு பார்க்கலாம். பல்லவன் எக்ஸ்பிரஸோட கலரை பாருங்களேன், ப்ளூ கலரில் இருந்தது ஃபுல்லாக ரெட் ஆக்கி வச்சுட்டாங்க ஸ்டிக்கரிங் பண்ணி. இந்த கோச்சு தான் நான் சொன்னேன், லேடிஸ் கோச்சு, பிங்க் கலரில் அடித்து வச்சுருக்காங்க. ஸோ பார்க்க சூப்பராக இருக்குது. ஆனால் யாரும் ஏறிடாதீங்க, ஏன்னா லேடிஸ் கோச்சுன்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ நானே வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த கோச்சுக்கு போகிறதுக்காக ஏறுறேன். ஸோ யாரும் ஏறிடாதீங்க இந்த கோச்சில். இப்போ பன்னாரஸ் வண்டி அங்கே நிற்கிது இல்லைங்க கைஸ், அந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஸ்மெல் அடிக்குது. ஸோ நார்மலாக சொல்கிற மாதிரி தான் ரயில்வேஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின்ஸை நம்ம யூஸ்க்காக தான் விட்டுறாங்க. ஸோ நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு ட்ரெயினை வந்து டர்ட்டி ஆக்காதீங்க. ஸோ அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன் கைஸ். நம்ம ட்ரெயினை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் க்ளீனாக வச்சுக்கணும். ஸோ நம்மளுக்காக தான் ரயில்வேஸ் ட்ரெயின் விடுறாங்க. ஸோ அதனால் ட்ரெயின்ஸை முடிஞ்சளவுக்கு க்ளீனாக வச்சுக்க பாருங்கள். ஸோ அந்த வண்டி பார்த்திங்கன்னா இந்த தமிழ்நாடே தாண்டில் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஸ்மெல் அடிக்குது. நான் பக்கத்து ட்ரெயினில் தான் இருக்கேன். ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மெல் அடிக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நான் குறைச்சல வரல. ஸோ
ஸோ ட்ரெயினை கொஞ்சம் க்ளீனாக பார்த்துக்கோங்க. நம்மளுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வேஸ் ட்ரெயின் விட்டுருக்காங்க. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். வந்து பார்த்திங்கன்னா 10 மணி கூட ஆகலை, அது கூட பார்த்திங்கன்னா இவ்வளோ வெயில் அடிக்குது, முடியல. நம்ம ட்ரெயினுக்குள்ளே வேறு இன்னும் ஃபேன் ஆன் பண்ணல. ஸோ நம்ம ஃபேன் ஆன் பண்ணால் தான் உள்ளே போய் உட்கார முடியும். சென்னை எக்மோர் பாண்டிச்சேரி மெமோ வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம்குள்ளே அரைவ் ஆகிட்டு இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 4th பிளாட்ஃபார்மில் அரைவ் ஆகிட்டு இருக்குது. சென்னை எக்மோர் பாண்டிச்சேரி மெமோ. நம்மளோட திருச்சி தாம்பரம் இன்டர்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த வண்டியை வெளியே போனோடனே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை விடுவாங்க. ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா 10:07 ஆகுது. இந்த வண்டி ஃபுல்லாக வந்து அங்கேருந்து இந்தாண்டை வந்ததுக்கப்புறம் தான் நம்மளை வந்து இந்தாண்டை போகிறதுக்கு விடுவாங்க. என்னோட vlog வேணும்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கச்சிகுடா பாண்டிச்சேரி எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்குது. ஸோ இவன் போனதுக்கப்புறம் தான் நம்மளை விடுவாங்க. ஸோ ஸ்பெஷல் ட்ரெயினுக்கு வந்து சோதனையை பாருங்கள். ஸோ கரெக்டாக டைம் ஆகிடுச்சு, 10:10 டைமு. ஸோ இன்னும் ட்ரெயின் விடல. ஸோ இந்த ட்ரெயின் வந்ததுக்கப்புறம் தான் விடுவாங்க. ஸோ பார்ப்போம் எப்போ விடுறாங்க, நம்ம எப்போ திருவண்ணாமலை போகிறோன்ட்டு. 4 மினிட்ஸ் டிலேயோட பார்த்திங்கன்னா நம்ம விழுப்புரம் வந்து டிபார்ட் ஆகிட்டுருக்குறோம். விழுப்புரம்லேருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 4 ரூட் பிரியும். ஸோ எந்தெந்த ரூட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருக்கோயிலூர் போய் திருவண்ணாமலை போகிறது. ஸோ இப்போ நம்ம அதில் தான் போக போகிறோம். ஸோ அடுத்து சென்னை எக்மோர் போகிறது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட காட் லைன், மெயின் லைன். ஸோ காட் லைன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விருதாச்சலம், அரியலூர் போய் திருச்சி போகிறது. ஸோ மெயின் லைன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீர்காழி, மயிலாடுதுறை, தஞ்சாவூர் போய் இதை திருச்சி போகிறது. ஸோ நம்ம அப்படியே திருக்கோயிலூர் லைன் பண்ணிவிடுவோம். ஸோ அடுத்த ஸ்டாப் அப்கமிங் ஸ்டாப்ஸை நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ வாங்க போகலாம். கைஸ், ட்ராக் மெயின்டெனன்ஸ் ஒர்க் போயிட்டுருக்கு விழுப்புரம் அவுட்டரில். கைஸ் அப்படியே நம்ம ரூட் பிரிஞ்சிடுவோம், இந்தாண்ட லூப் வருவோம். அப்படியே நம்ம இந்த ரூட்டில் போயிடுவோம். ஸோ ஒரு டீப் லெஃப்ட் எடுப்போம். ஒரு நல்ல ஆக்சிலரேஷன் எடுத்துட்டாங்க. கைஸ், வெங்கடேசபுரமில் ஒரு மெயின் லைன் என்ட்ரி. இந்த ட்ரெயினுக்கு எண்ணி 2 பேர் தான் ஏறுறாங்க. வண்டியோட ஃபஸ்ட்டு அஃபிஷியல் ஹால்ட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 மினிட்ஸ் தான் வந்து ஸ்டாப் டைம். ஸோ அடுத்த அப்கமிங் ஸ்டேஷன்ஸை பார்க்கலாம் வாங்க. ஸோ ஒரு 2 மினிட் ஸ்டாப்புக்கு அப்புறம் நம்ம வெங்கடேசபுரம் வந்து கிளம்பிட்டோம். ஒரு ஃபாஸ்ட் ஆக்சிலரேஷன் கைஸ்.
கைஸ் மாம்பழப்பட்டுன்ட்டு ஒரு ஸ்டேஷன் வந்திருக்கோம். மாம்பழப்பட்டுன்ட்டு ஒரு ஸ்டேஷன் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து ஸோ ட்ரெயின் எடுத்துட்டாங்க. இங்கே 1 minute தான் ஹால்ட்டு. ஸோ இந்த ட்ரெயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூட்டில் இருக்கிற எல்லா ஸ்டேஷன்ஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், வண்டி பயங்கரமாக ஆக்சிலரேஷன் எடுக்கிறாங்க. வாங்க டிபார்ட்டிங் பார்க்கலாம். கைஸ் அயந்தூர் ஒரு ஸ்டேஷன் வந்திருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா யாருமே இல்லை போர்டிங்க்கு. ஸோ டீ போர்டிங் இருக்காங்களான்னு பார்க்கலாம். நம்ம போய் ட்ரெயின் போய் நிற்கிட்டோம். கைஸ் திருக்கோயிலூருக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிளியரன்ஸ் கிடச்சி உள்ளே போயிட்டு இருக்கிறோம். திருக்கோயிலூர் ஸ்டேஷன் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமஸான ஒரு பெருமாள் கோயில் இருக்குது. ஸோ நீங்கள் திருக்கோயிலூரில் இறங்கி நீங்கள் அந்த பெருமாள் கோயில் பார்க்கலாம். ஸோ அந்த பெருமாள் கோயில் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே தெரியும். ஸோ அதனால் நீங்கள் திருக்கோயிலூரில் இறங்கி நீங்கள் பெருமாள் கோயில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டாப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 kilometers. ஸோ அவங்க நம்ம அடுத்த ஸ்டாப் போய் நம்ம ட்ரெயின் பார்க்கலாம். நம்மளுக்கு லைன் கிளியர் பண்ணிட்டாங்க. ஒரு 2 minutes தான் ஹால்ட்டு. ஸோ அவ்வளோதான், வண்டி எடுக்க போகிறாங்க. நல்ல எக்கோ அடிக்குது கைஸ் நம்ம ட்ரெயினோட ஹாங்கிங்கு. கைஸ் நான் சொன்ன கோயில் அதுதான். ஆதிச்சநல்லூர்னு ஒரு ஸ்டாப் வந்திருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் பிளாட்ஃபார்ம் இதுதான். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னும் 3 ஸ்டாப்பில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் திருவண்ணாமலைக்கு. ஸோ நம்ம ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கோச்சில் இருக்கிறேன். யாருமே இல்லை ஃபஸ்ட்டு கோச்சில், என்னை தவிர்த்து மாரி யாருமே இல்லை ஃபஸ்ட்டு கோச்சில். ஸோ ஹார்ன் கொடுத்துட்டாங்க, நம்ம ட்ரெயின் கிளம்ப போகுது. ஸோ இந்த ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா காற்று பயங்கரமாக அடிக்குது. ஸோ ஒரு மெயின் லைன் டிபார்ச்சர். ஸோ வாங்க நம்ம மெயின் லைன் டிபார்ச்சரை போய் பார்க்கலாம்.
அண்டாம்பாளையம்னு ஒரு ஸ்டேஷன் வந்திருக்கோம், இது வந்து ரீச் ஆகிருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெயினோட ஃபேர் பார்த்துடலாம். ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி தான் நம்ம ட்ரெயினோட ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா 60 rupees தான் விழுப்புரம்லேருந்து திருவண்ணாமலை வரைக்கும். ஸோ இதே வந்து அப்படியே வந்து திருவண்ணாமலையிலேருந்து விழுப்புரம்க்கு வந்து பார்த்திங்கன்னா அதே 60 rupees. அதோட டைமிங் என்னென்னு பார்த்திங்கன்னா இதோட அடுத்த ப்ளாகில் வரும். ஸோ வந்தாங்க, ஒரு நிமிஷம் நின்னாங்க, எடுத்துட்டாங்க. ஸோ இதோட அடுத்த வ்ளாக் வந்து பார்த்திங்கன்னா இதே ட்ரெயின்னா இதோட வந்து டவுன் டைரக்ஷன் வரும், இது அப் டைரக்ஷன், டவுன் டைரக்ஷன் வரும். ஸோ நம்ம அண்டாம்பாளையமோட டிபார்ச்சர் பார்க்கலாம் வாங்க. இந்த ரூட்டில் ஹாரன் பயங்கரமாக இருக்குது கைஸ். நம்ம மெமோவில் இந்த ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் மான்சூனில் ஒரு டைம் ஆச்சு நான் ட்ராவல் பண்ணணும். ஸோ இந்த ரூட் எனக்கு கிட்ட தான், ஸோ பிரச்சனையே இல்லை. அதனால் நான் மான்சூனில் ஒரு டைம் ட்ராவல் பண்ணி கன்ஃபார்ம் நான் ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா இங்கே இருக்க சீனரிஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ தான் லைட்டாக காஞ்சி போயிருக்கிறதுனால, சம்மர் டைம்னால கொஞ்சம் காஞ்சி போயிருக்கனால அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக காற்று அடிக்குது. அதே மாதிரி நேச்சர் வைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது கைஸ் இந்த ரூட்டில். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரே ஒரு ஹால்ட்டு தான். அந்த ஒரு ஹால்ட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக திருவண்ணாமலை தான். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ரெயின் ஜேர்னியாக தான் இருக்கும், ஏன்னா இது ஸ்பெஷல் ட்ரெயின்னால. ஸோ இன்றைக்கி நான் 30th April எடுக்கிறேன். ஸோ May 1, அதாவது நாளைக்கு இந்த vlog வந்துடும். ஸோ பார்ப்போம் நம்ம திருவண்ணாமலைக்கு எப்போ போகிறாங்கன்னு பார்ப்போம். 11:13 ஆகுது. திருவண்ணாமலையோட அரைவல் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 11:45 தான். ஸோ பார்ப்போம் எத்தனை மணிக்கு நம்ம திருவண்ணாமலை போகிறோன்ட்டு. இந்த ரூட்டில் இருக்க கடைசி ஹால்ட்டான தாண்டேரி வந்திருக்கோம். ஸோ டிபார்ட் ஆக போகிறோம். பின்னாடி கார்டு ஹாங், ஸோ இங்கேயும் ஹாங் கொடுத்துறாங்க. ஸோ ட்ரெயின் டிபார்ட் ஆகுது. ஸோ அவங்க டிபார்ட்டிங் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு நம்ம திருவண்ணாமலை போகிறத பார்க்கலாம். நம்ம வண்டி என்ன தான் விழுப்புரம்லேருந்து லேட்டாக கிளம்பினாலும் திருவண்ணாமலைக்கு 15 minutes இயர்லியராக வந்திருக்குது. ஸோ பயங்கரமான டைமிங் கைஸ். என்ன தான் வந்து 5 minutes லேட்டாக கிளம்புனா 15 minutes வந்து இயர்லியராக வந்திருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் இதே ட்ரெயினில் தான் மறுபடியும் விழுப்புரம் போகணும். ஸோ அந்த வ்ளாக் வந்து பார்த்திங்கன்னா தனியாக வரும். ஸோ நம்ம இந்த திருவண்ணாமலை ஸ்டேஷன் அரைவல் பார்த்துட்டு இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் நம்ம விபி பார்க்க போகிறோம், அதாவது வந்தே பாரத்தை பார்க்க போகிறோம். ஸோ ரூட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எந்த ரூட்டுன்னு பார்த்தீங்கன்னா மைசூர் பாண்டிச்சேரி.
ஸோ கைஸ் நம்ம ட்ரெயின் திருவண்ணாமலைக்குள்ளே கால் எடுத்து வச்சிருச்சு. சொன்னல ஹாரனால் சொல்ல முடியல. இந்த ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் நம்ம வந்தே பாரத்தை பார்க்கலாம். ஸோ எந்த ரூட் வந்தே பாரத்னு பார்த்திங்கன்னா மைசூர் பாண்டிச்சேரி. ஸோ அந்த வந்தே பாரத் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. ஸோ காட்பாடிக்கு அடுத்தா திருவண்ணாமலை கூட்டா விழுப்புரம் விட்டா பாண்டிச்சேரி. ஸோ அது மாதிரி கொடுத்துறாங்க. நடுவில் திருக்கோயிலூர் கூட ஸ்டாப் தரல, கொடுத்தா பெட்டர் நல்லா இருக்கும். ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் இங்கேருந்தே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு கிரேசியான ட்ரெயின் ஜேர்னியில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேங்க. ஸோ பை.